வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் யாருக்காக என்ற நாவலை தொடர்வோம். முதல் பாகம். வாழ்க்கை பாதை என்பது வளைவுகளும் மேடு பள்ளங்களும் நிறைந்த ஒரு மலைப்பாதை. நான் மனசாந்திக்காக மேற்கொண்ட தொலைதூர பயணம் துவங்கிவிட்டது. ரயில் காற்றை கிழித்து கொண்டு பறந்து கொண்டிருந்தது. நான் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து கொண்டேன். எப்போதுமே முதல் வகுப்பில் பயணம் செய்யும் நான் தனிமையை தவிர்ப்பதற்காக ஸ்லீப்பரில் பயணம் மேற்கொண்டேன். பல வண்ண முகங்களை கொண்ட பாரத விலாசாக அந்த கேரேஜ் விளங்கியது. எனது பக்கத்தில் இருக்கையில் ஒரு இளைஞன் அமர்ந்திருந்தான். வாயளவில்தான் புன்னகை இருந்ததே தவிர கண்களில் வெறுமையே இருந்தது. ஒருவேளை என்னைப் போல் அவன் மனதையும் பாதித்த சோகம் ஏதும் நிகழ்ந்திருக்குமோ? யார் கண்டது? அடுத்து ஒரு அம்மாவும் மகனும் இருந்தனர். மகன் நன்கு வளர்ந்த இளைஞன்தான் என்றாலும் அந்த அம்மா சிறு பிள்ளையை சமாதானப்படுத்தி தூங்க வைப்பது போல் மெல்லிய குரலில் மகனின் காதில் எதையோ சொல்லிய வண்ணம் தட்டி கொண்டிருந்தாள். எதிர் இருக்கையில் ஒரு இளம் ஜோடி. அதிகம் போனால் 18-20 வயதுக்கு மேல் இருக்காது. அவள் குழந்தையாக அழ, அவன் பெரிய மனிதன் போல் அவளை அணைத்து கொண்டு ஆறுதலும் தேறுதலும் கூறிக்கொண்டிருந்தான். இது எனக்கு வியப்பாகவும் அதே நேரம் வேடிக்கையாகவும் இருந்தது. அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் கிராமவாசிகள். அவர்கள் தங்களின் நிலபுலன்களை பற்றி தங்களுக்குள் விவாதித்து கொண்டிருந்தனர். இப்படிப்பட்ட கூட்டுக் கலவையுடன் தான் நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இவை எதிலுமே எனது மனம் ஒட்ட மறுத்தது. ஜன்னலில் முகம் புதைத்து கொண்டு வெளிப்புறத்தை நோக்கினேன். முழு நிலவு காலம். அப்போதுதான் நிலவு மேலெழும்பி கொண்டிருந்தது. பௌர்ணமியானாலும் பனி நிறைந்த காலமாதலால் அவ்வளவாக ஒளி இல்லை. மேகங்களுக்கு இடையே ஓடி ஒளிந்து கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தது. ரயில் ஓடினால் மரங்கள் ஓடுவதையும் மேகம் ஓடினால் நிலவு ஓடுவதையும் பார்க்கும்போது எந்த அளவு மாயை நிறைந்த உலகம் இது என்று வியப்பாய் இருந்தது. ஒரு கணம் நினைத்தால் இந்த உலகம், இந்த உடல், உள்ளம், அதிலுள்ள உணர்வுகள் அத்தனையும் அழியக்கூடியவைதானே. இதிலே வாழ்வுக்காக சிரிப்பதும் சாவுக்காக அழுவதும் ஏன்? இறந்த காலத்தில் ஈடு செய்ய முடியா நினைவுகள் இதயத்தில் பெருமூச்சாய் வெளிப்பட்டன. மீண்டும் ஒன்றுமறியா அந்த சின்னஞ்சிறிய பருவத்திற்கு திரும்பி செல்ல மாட்டோமா என்று உள்ளம் ஏங்கியது. அப்படி இறந்த காலத்தை நிகழ்காலமாக்கிட மட்டும் இந்த மனிதனால் முடிந்திருந்தால் சாவையே வென்றிருக்கலாமே. இந்த இதயம் அவளை நினைத்து உருகி தவிக்காதே. நான் என் அனுபவத்தில் எத்தனையோ வகை மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்களில் எத்தனையோ பேர் மனதை தொட்டு இருக்கிறார்கள். ஆனால் அவளைப் போல் இதயத்தை குத்தி கூறு போட்டு என்னை இயந்திர மனிதனாக்கியவர்கள் யாரும் இல்லை. என் நிலையிலும் தன்னிலை மறவாத நான் இப்படி என்னையே மறக்க துடிக்கிறேன். எனது இதய சோகமெல்லாம் கரைந்து ஓடிட நன்கு குரல் எழுப்பி அழ எனக்கொரு தாய்மடி வேண்டும். அது இந்த இயற்கை அன்னையின் மடியாக இருக்கட்டுமே என்றுதான் நான் பயணத்தை மேற்கொண்டேன். மீண்டும் வரும்போது நானாக வருவேனா? எனக்கே தெரியவில்லை. ரயில் முன்னோக்கி சென்றாலும் எனது எண்ணங்கள் கடந்த காலத்தை நோக்கி பின்னோக்கி பயணப்பட்டது. இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் கூறுகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.